டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் டிஆர்பியால் நடத்தப்பட உள்ள பிஇஓ என்று சொல்லக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது வட்டார கல்வி அலுவலர் என்ற தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது மாநிலங்கள் அவையின் தலைவர், மாநிலங்கள் அவையின் துணைத் தலைவர் என்ற இரண்டு பதவியின் விவரங்களை இப்போது முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் என்பதின் கீழ் பார்லிமெண்ட் என்று கொடுத்திருந்தார்கள், அதை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதற்கடுத்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் என்று கொடுத்திருக்கிறார்கள், அதாவது மத்திய அரசினுடைய நிர்வாகம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய கீழ் ஏற்கனவே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா என்ற இரண்டு தலைப்புகளை இந்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது மக்களவை போலவே மாநிலங்களவைக்கும் இரண்டு தலைவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்கள் அவையினுடைய தலைவராக பதவி வழி மூலம் நியமிக்கப்படுகிறார். அதாவது ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக செயல்படுவார் நண்பர்களே, அதை புரிந்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் முதல் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர்தான் இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். அப்படி துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவர்கள் தான் மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் செயல்படுவார். அதாவது சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபாவின் தலைவராக செயல்படுவார். அதற்கடுத்து தற்போது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அவருடைய பெயரும் ராதாகிருஷ்ணன் தான். அதாவது சென்ற மாதத்தில் தான் தேர்ந்தெடுத்தார்கள். அவர் 18வது துணை குடியரசுத் தலைவர் ஆவார் நண்பர்களே. முதல் குடியரசு துணைத் தலைவரும் ராதாகிருஷ்ணன். தற்போது 18வதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை குடியரசுத் தலைவர் பெயரும் ராதாகிருஷ்ணன் தான் என்று வருகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை குடியரசுத் தலைவர் எத்தனாவது தலைவர் என்று கேட்பார்கள். 18வது தலைவர் நண்பர்களே. அதாவது 18வது துணை குடியரசுத் தலைவர் தான் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர்தான் மாநிலங்களவையினுடைய பதவி வழி தலைவராக செயல்படுவார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த துணை குடியரசுத் தலைவர், அதாவது ராஜ்யசபாவினுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவரை நியமிக்கக்கூடிய சட்டப்பிரிவு, அதாவது ஆர்டிக்கல் என்று கேட்டால் 89வது சட்டப்பிரிவு தான் ராஜ்யசபாவுக்கான தலைவரையும் துணைத் தலைவரையும் நியமிப்பதற்கான வழிவகைகளை செய்கிறது. அதாவது ஆர்டிக்கல் 89 தலைவர் மற்றும் துணைத் தலைவரை நியமிப்பதற்கான வழிவகைகளை செய்கிறது. அதற்கடுத்து துணை குடியரசுத் தலைவரை நீக்கக்கூடிய சட்டப்பிரிவு, அதாவது ஆர்டிக்கல் என்று கேட்டால் 67. சட்டப்பிரிவு 67 படி துணை குடியரசுத் தலைவர் நீக்கப்படுகிறார். அதாவது ராஜ்யசபாவினுடைய தலைவர் சேர்மன் நீக்கப்படுகிறார். அதற்கடுத்து ராஜ்யசபாவினுடைய டெபுட்டி சேர்மன், அதாவது துணைத் தலைவரை நீக்குவதற்கான சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 90, அதாவது சட்டப்பிரிவு 90 என்பதுதான் டெபுட்டி சேர்மன் துணைத் தலைவரை நீக்கக்கூடிய சட்டப்பிரிவு ஆகும். இதை தெரிந்து கொள்ளுங்கள், எப்போதாவது கேட்டாலும் கேட்பார்கள். அதற்கடுத்து
வைஸ் பிரசிடென்ட் இஸ் எக்ஸெப்டிவ் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. அதான் முன்பே சொன்னது போல தான் நண்பர்களே, துணை குடியரசுத் தலைவர் அதனுடைய பதவி வழியாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். இவர் குடியரசுத் தலைவர் இல்லாத சூழ்நிலையில் இந்த துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக அப்போது செயல்படுவார். அந்த நேரங்களில் இவர் மாநிலங்களவை தலைவராக செயல்பட முடியாது. ஏனென்றால் குடியரசுத் தலைவராக இவர் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த மாநிலங்களவையினுடைய தலைவராக இவர் இருக்க முடியாது. இவருக்கான ஊதியம் மற்றும் படிகள் பாராளுமன்றத்தால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கான ஊதியம் மற்றும் படிகள் போன்றவை பாராளுமன்றத்தால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதற்கடுத்து டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, ராஜ்யசபாவினுடைய துணைத் தலைவர். இவரும் ராஜ்யசபாவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தலைவர் இல்லாத சூழ்நிலையில் துணைத் தலைவர் தலைவராக செயல்படுவார். அதாவது ராஜ்யசபாவினுடைய தலைவரானவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிறகு அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியை இந்த துணைத் தலைவரானவர் வகிப்பார் நண்பர்களே. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது ராஜ்யசபாவில் தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் அதனுடைய தலைவராக செயல்படுவார். அதற்கடுத்து இவருக்கான ஊதியம், படி போன்றவை கன்சாலிடேட் ஃபண்ட் என்பதின்படி இதிலிருந்து கிடைக்கிறது. அதாவது துணைத் தலைவருக்கான ஊதியம் மற்றும் படிகள் இந்தியாவினுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. அதற்கடுத்து கொஸ்டின் ஹவர் என்று ஒன்று இருக்கிறது நண்பர்களே. அது எப்போது என்று கேட்பார்கள். அதாவது கேள்வி நேரம் என்பது எப்பொழுது என்று கேட்பார்கள். ஃபர்ஸ்ட் 1 hour ஆஃப் பார்லிமெண்ட் மீட்டிங், அதாவது பாராளுமன்றம் கூடுகிற போது முதலில் 1 மணி நேரம் கேள்வி நேரமாகும். அதற்கடுத்து 0 hours, அதாவது பூஜ்ஜிய நேரம் என்பது கேள்வி நேரம் முடிந்த பிறகு அடுத்து தொடர்ந்து 1 மணி நேரம் நண்பர்களே. அதாவது கொஸ்டின் ஹவர் என்பது என்றால், கேள்வி நேரம் என்பது என்றால் பாராளுமன்றம் கூடுகிற முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம் ஆகும். 0 hour, அதாவது பூஜ்ஜிய நேரம் என்பது கேள்வி நேரத்தை தொடர்ந்து அடுத்து வருகிற 1 மணி நேரம் ஆகும். அதுதான் பூஜ்ஜிய ஹவர். இந்த பூஜ்ஜிய ஹவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் 1962 நடைமுறைக்கு வந்துள்ளது நண்பர்களே. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது பூஜ்ஜிய நேரம் என்று சொல்லக்கூடிய 0 hour ஆனது எப்போதிருந்து நடைமுறையில் உள்ளது என்று கேட்டார்கள். அது 1962 ஆண்டிலிருந்து இந்த பூஜ்ஜிய ஹவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையானது நடைமுறையில் இருக்கிறது. அதற்கடுத்து நான் கான்ஃபிடென்ட் மோஷன் என்பதை பற்றி கூறும் அரசியல் சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். அது 75. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பதை பற்றி கூறும் அரசியல் சட்டப்பிரிவு 75. அதற்கடுத்து ஃபைனான்சியல் பில் என்பதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 117. அதாவது நிதிநிலை அறிக்கை என்பதை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு 117. அதற்கடுத்து பொது பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய நிதிநிலை அறிக்கையை பற்றி கூறுகிற சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 112. இது கேட்டாலும் கேட்பார்கள் நண்பர்களே. பிஇஓ தேர்வில் கட்டாயமாக இந்த கேள்வி கேட்கப்படலாம். அதாவது பட்ஜெட், அதாவது ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்பதை பற்றி கூறும்
சட்டப்பிரிவு எது என்று கேட்டால் 112. அதற்கடுத்த முக்கியமான ஒரு கேள்வி, ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டது எப்போது என்று கேட்பார்கள். 2017ஆம் ஆண்டு தான் இந்த இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. அதற்கு முன்பாக ரயில்வே பட்ஜெட் என்று தனியாக ஒன்று இருக்கும், பொது பட்ஜெட் என்று தனியாக ஒன்று இருக்கும் நண்பர்களே. அதை இரண்டையும் ஒன்றாக இணைத்து ஒரே பட்ஜெட்டாக மாற்றியது 2017ஆம் ஆண்டு தான். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள், கேட்டாலும் கேட்டு விடுவார்கள். அதுபோக அதற்கடுத்து முக்கியமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது என்று கேட்டால் 75 ஆர்டிகல் 75. ஃபைனான்சியல் பில் அதாவது நிதிநிலை அறிக்கை என்பதை பற்றி கேட்டால் ஆர்டிகல் 117. அதற்கடுத்து பட்ஜெட் அதாவது ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது பட்ஜெட் என்பது ஆண்டு நிதிநிலை அறிக்கை எனவும் அழைக்கப்படுகிறது நண்பர்களே. பட்ஜெட் என்பது ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எனவும் அழைக்கப்படும், அதாவது ஆண்டின் நிதிநிலை அறிக்கை எனவும் அழைக்கப்படும். அதை பற்றி கூறுகிற சட்டப்பிரிவு ஆர்டிகல் 112. அதுபோக ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டது 2017ஆம் ஆண்டு. அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான் நண்பர்களே இந்த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மற்றும் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா என்பதனுடைய விவரங்கள் இவ்வளவுதான். இதிலிருந்து தான் ஏதேனும் கேள்விகள் வந்தால் வரும், இதை தாண்டி வராது நண்பர்களே. எனவே சொல்லப்பட்ட விவரங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் முக்கியமாக முதல் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோக இப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை குடியரசுத் தலைவர் பெயரும் ராதாகிருஷ்ணன் தான். அவர் 18வது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதுபோக இந்த ராஜ்யசபாவின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை நியமனம் செய்வதற்கான ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 89, அதாவது 2 பேருமே நியமிக்கக்கூடிய அதிகாரம். அதுபோக ராஜ்யசபாவினுடைய தலைவரை நீக்கக்கூடிய அதிகாரம் சட்டப்பிரிவு 67. துணைத் தலைவரை நீக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்று கேட்டால் சட்டப்பிரிவு 90, அதாவது 90. இதுதான் இதில் முக்கியமான விவரங்கள் நண்பர்களே. இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை தாண்டி எதுவும் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படி உங்களுக்கு நேரம் இருக்கிறது என்றால் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பு என்ற தலைப்பை படியுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், சில விவரங்கள் கிடைக்கும். அதாவது 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் சோசியல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக அறிவியல் புத்தகத்தில் உள்ள குடிமையியல் என்ற பகுதியை படியுங்கள். அதில் சில தகவல்கள் இருக்கிறது, உங்களுக்கு கை கொடுக்கும். அதுபோக 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் என்ற 2 புத்தகம் இருக்கிறது நண்பர்களே. அதையும் தெளிவாக படியுங்கள். நீங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு அது கை கொடுக்கும் நண்பர்களே. நம்முடைய பயிற்சி வகுப்புகளும் அவற்றை முழுமையாக கவர் பண்ண இருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த பள்ளி புத்தகத்தை படியுங்கள் நண்பர்களே. நிறைய தகவல்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பிற்கு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் உள்ள குடிமையியல் என்ற பகுதியில் உள்ள பாடங்களை படியுங்கள். அதற்கடுத்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் என்ற 2 புத்தகங்களில் உள்ள விவரங்களை
படியுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைய மதிப்பெண்கள் எடுப்பதற்கு வழிவகுக்கும். இதோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அடுத்த வகுப்பில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் என்பதில், அதாவது மத்திய அரசினுடைய நிர்வாகம் என்பதில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் என்ற இருவருடைய பதவியின் தன்மை மற்றும் விவரங்கள், அது தொடர்பான சட்டப்பிரிவுகள், அது எவ்வாறு நியமிக்கப்படுகிறது, எவ்வாறு நீக்கப்படுகிறது என்பதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தடுத்து வர உள்ள தலைப்புகள் அனைத்தும் மிக மிக முக்கியமானவை. குடியரசுத் தலைவருக்கு அடுத்து பிரதமர் பற்றிய விவரங்களும், கேபினெட் என்று சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மந்திரி சபைகளை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதெல்லாம் மிக மிக முக்கியமான தலைப்புகள். எனவே நம்முடைய வகுப்புகளை தொடர்ந்து கேளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும். அதுபோக நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோவானது தொடர்ந்து உங்களை வந்து சேரும். நீங்கள் எங்கேயும் போய் தேடி அலைய தேவையில்லை, யூடியூப் சேனலிலும் தேட தேவையில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் பதிவேற்றம் செய்தவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும் நண்பர்களே. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை திறந்து பார்த்து கொள்ளலாம், எங்கு வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெறலாம். அதற்கடுத்து ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழும் டெலகிராம் சேனலுடைய லிங்க் ஆனது கொடுக்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. அந்த டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதில் உங்களுக்கு தேவையான முக்கியமான பிடிஎஃப் ஃபைல்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதாவது தினந்தோறும் செய்தித்தாளில் வருகிற முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், எடிட்டோரியல் என்று சொல்லக்கூடிய கட்டுரை பகுதிகள் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதுபோக ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய சில முக்கியமான ரெஃபரன்ஸ் புத்தகங்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதையும் தாண்டி மந்த்லி மேகசின் என்று சொல்லக்கூடிய மாதாந்திர இதழ்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. முக்கியமாக யோஜனா, குருஷேத்ரா, திட்டம் போன்ற மாத இதழ்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அவையும் உங்களுடைய தேர்வுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். எனவே அந்த டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள், நம்முடைய யூடியூப் சேனலிலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதை இரண்டையும் நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தாலே போதும், நீங்கள் பிஇஓ தேர்வில் கட்டாயமாக தேர்ச்சி பெற முடியும் நண்பர்களே. அதுபோக விரைவில் சைக்காலஜி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளது நண்பர்களே. டெட் மற்றும் பிஇஓ தேர்வுக்கு சைக்காலஜி வகுப்புகள் தொடங்க இருக்கிறது. அது நேரடி லைவ் வகுப்பாக நடைபெறும் நண்பர்களே. அதாவது தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு நேரடி லைவ் வகுப்பாக அனைத்து வகுப்புகளும் நடைபெறும் நண்பர்களே. இப்போது சில காரணங்களால் நேரடி லைவ் வகுப்புகள் போட முடியவில்லை, வீடியோ வடிவில் மட்டுமே வருகிறது. தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு அனைத்து வகுப்புகளும் விவரத்தோடு தெளிவாக நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் லைவ் வகுப்பாக வரும். அதிலிருந்து சைக்காலஜி வகுப்புகளும் தொடங்க இருக்கிறது. மற்ற யூனிட்டில் கொடுக்கப்பட்ட தலைப்புகளையும் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது பிஇஓ பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து யூனிட்டுகளையும் முழுமையாக முடிக்க இருக்கிறோம். எந்த ஒரு வார்த்தையும் விடுபடாமல் அனைத்து தலைப்புகளையும் கவர் செய்ய இருக்கிறோம் நண்பர்களே. கேட்டு பயன்பெறுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்த முக்கியமான தலைப்பை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.